வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக கூட, ரெண்டாவது நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், பிரிஞ்சி இலை ஒரு 2, நட்சத்திரப்பட்டை 1, லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் ஒரு 3, கல்பாசி, சோம்பு ஒரு 3/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், பூண்டு 20 பல்லு வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு பீஸு. நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் கொட்டி கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் நல்லா பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சோம்பு வெடித்த உடனே இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினது இருக்குது இல்லைங்களா, அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் நைஸாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வதங்கும் போது நல்லா தெறிக்கும். அதனால் இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வதக்கிட்டு இருந்தோம்னா அது கீழே மேலேயும் நமக்கு செதிரிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் மூடி வச்சு வதக்கிட்டேன். இது குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சு இந்த குழம்பு நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாடை ஃபுல்லாக போகணும். மசாலா வாடை, இந்த வெங்காயம் இதோட பச்சை வாடை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இது அப்படியே சிம்லையே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நல்லா முட்டையை உடைச்சி இந்த மாதிரி ஊற்றுங்க. பாருங்கள், அடுப்பை ஹையில் வச்சுட்டு இப்படி மூடிடலாம். மூடி 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கலக்காமல் இதே மாதிரி நம்ம சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக இந்த குழம்பு எடுத்து இப்படி ஊற்றி விட்டுடலாம். சாப்பிடும்போது நீங்கள் நல்லா ஆறினவுடனே இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். நல்லா முழுசாகவே உங்களுக்கு வரும். இப்போ சூட்டோடவே இதை மூடி அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா முழுசாக முட்டையே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.